தேர்தல் ஆணையத்துக்குள்ளார உள்ள நுழைஞ்சிங்கன்னா எதுவுமே நேர்மையாக இருக்குது. அது பாஜக வந்ததுக்கு பிறகு தேர்தல் ஆணையத்தை அவங்க எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியும் அப்படியெல்லாம் பயன்படுத்திட்டார். இவ்வளோ சொல்கிறீங்களே, தனக்கு திருமணமே ஆகவில்லைன்னு 2 தடவை சீஃப் மினிஸ்டராக இருந்துட்டார் மோடி. பொய்யான தகவல் கொடுத்தாரு. அதுக்கே அவர் 7 வருஷம் எலெக்ஷன் நிற்கக்கூடாது, டிபார் பண்ணணும். அதை பற்றி கவலையப்பட்டுக்கல. அப்புறம் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நிற்கும் போது தான் தனக்கு மனைவி இருக்கிறத சொல்கிறார். அப்படின்னா அந்த 2 தடவை இருந்தது எப்படி, என்ன கணக்கில் கொண்டு வந்தீங்க, எப்படி அவரை அலோவ் பண்ணீங்க எலெக்ஷன் நிற்க வைக்கிறது? அதுலேயே தெரியல எலெக்ஷன் கமிஷன் நேர்மையாக இல்லைங்கிறது. அமித்ஷா ஒரு கிரிமினலை உள்ளே போனாருங்க, போலி என்கவுண்டர் சொல்லி 3 மாதம் ஜெயிலில் இருந்தவர் அமித்ஷா, உள்துறை அமைச்சர். இவங்க கையில் நாடு இருக்குது, எப்படி இருக்கும்? தேர்தல் ஆணையத்தினுடைய நேர்மை கண்டிப்பாக நிச்சயமா இல்லை. இங்கே இருக்கும்போது ராஜேஷ் லக்கானின்றவர் இருந்தார், ஆமா அதிகாரி. அவர் என்னென்ன கூத்து அடிச்சார், ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக என்னென்ன உண்டோ அத்தனையும் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் முதல் இந்த தேர்தல் ஆணையத்து நாணயத்தில் சந்தேகப்பட்டது ஜெயலலிதா தான். எலெக்ஷன் வாக்கு எந்திரத்தை பற்றி எதிர்கட்சிகள் இவ்வளோ நாள் புகார் உண்மை கூடாமல் இருந்ததுக்கு எனக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா, நாளைக்கு நாம் ஆட்சிக்கு அதை பயன்படுத்தி நாமளும் கண்டினியூஸாக இருக்கலாங்கிறதுனால தான் எதிர்கட்சியும் சும்மா இருந்தாங்களோங்கிற சந்தேகம் எனக்கு.